ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடுங்கள்லாம் சாயந்தரம் மேய்ச்சலுக்கு போகிறாங்க. இப்போ குட்டி போட்டவனையும் தூக்கி உள்ளார கூண்டுக்குள்ளார போட்டோம். கூண்டுக்குள்ளார போட்டால் தான் வந்து அது மேய்ச்சலுக்கு போகும், இல்லைன்னா குட்டி குட்டியே தான் இருக்கும். அதனால் நம்ம கூண்டுக்குள்ளார தூக்கி போட்டாச்சு. இப்போ இதில் வந்து ஒருத்தவங்க வந்து கமாண்டில் வந்து ரஞ்சித்துங்கிற தம்பி சொல்லியிருக்காங்க, நம்ம சிகப்பாடு குட்டி போட்டுச்சு 3 குட்டி போட்டுச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ஒரு கெடா குட்டி ஒரு பொட்டைக்குட்டின்னு 2 குட்டியை மட்டும் காமிச்சிருக்கேன். 3வது குட்டியை வந்து இன்றைக்கி வீடியோ போட்டோம் இல்லையா, அழகியும் உடுக்கியோட பிள்ளையும் குட்டி போட்டுச்சு அப்படின்னு. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கெடா குட்டி பொட்டைக்குட்டின்னு சொன்னது வேறையாக இருக்குதுங்கக்கா, அதில் வந்து நீங்கள் வந்து மாற்றி சொல்லியிருக்கீங்கன்னாங்க. அதேமாரியே வந்து 2 குட்டி இருக்காங்க, அதாவது பால்காரி மாதிரியே இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. அதேமாரி 2 குட்டி இருக்கானுங்க. இல்லை அந்த வீடியோவில் சொன்னது தப்பாக சொல்லியிருக்கிறானா, இல்லை இப்போ காமிச்சது வந்து குட்டியை மாற்றி சொல்லியிருக்கணாங்கிறது தெரியல. ஆடுங்கள்லாம் போட்டோம், அதை நம்ம வந்து செக் பண்ணுவோம். என்ன குழப்பம் நடந்திருக்குன்னு தெரியல. அவங்க வந்து வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுட்டு தான் இந்த தப்பெல்லாம் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியுது. எனக்கே அது வந்து தெரியல, நானுமே தெளிவுபடுத்திக்கணும் அதை. அதனால் கூண்டுக்குள்ளார போய் பார்த்தா தான் என்ன ஏதுன்ட்டு தெரியும். கண்டிப்பாக வந்து தவறுகள் நடந்திருக்கலாம், ஏன்னா நான் இருந்த டென்ஷனில் கண்டிப்பாக வந்து ஏதோ குழப்பங்கள் நடந்திருக்கு. பார்க்குவோம். ஆடுங்கள்லாம் மேய்ச்சலுக்கு போட்டோம். இப்போ மேலே ஏறினோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பிள்ளைன்னு மேலே ஏறுவானுங்க. ஏங்க போட்டுங்க. நம்ம ஆடுங்களும் மேய்ச்சலுக்கு கிளம்பிட்டாங்க. வாங்க வாங்க பாடி தங்க ஒடியா, அப்படியே சாயந்தரம் வந்து பார்த்துக்கலாம். ஒடியாங்க. இப்போ குட்டி போட்டவன் கத்துறான். பா பா ஒடியாங்க பா 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 ஒடியாடி பா வாங்க பா பா பா. எல்லோரும் மேய்ச்சலுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம போயிட்டு இப்போ என்ன குழப்பம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என் தங்க பிள்ளைங்கள்லாம் காற்று வாங்கிட்டு படுத்துருக்காங்க. குழுன்னு காற்று வாங்கிக்கிட்டு. ஆனால் தங்க பிள்ளைங்களா, அம்மா ஏதோ ஒரு குழப்பம் பண்ணியிருக்கேன், அது என்னன்னு பார்க்கணும். கேட்டேன் எவன்டா திறந்தவன், நல்ல வேலை வெளியில் வராமல் இருந்தீங்களே. வரேன் இருங்க. என்னடி இப்போ வந்து எங்கடா இருக்கீங்க? பால்காரி மாதிரியே 2 பேர் இருப்பீங்களே. இதே பாருங்க, இவன் ஒருத்தன் பால்காரி மாதிரியே இருக்கானா, அதே பாருங்கள், இதே ஒன்று பால்காரி மாதிரியே இருக்குது. இந்த ஆட்டுக்குட்டியை தான் வந்து நம்ம பொட்டைக்குட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். வீடியோவில் வந்து இது 1 கெடா குட்டி, அதாவது வீடியோவில் காமிச்சிருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டியவும் வீடியோவில் காமிச்சிருந்தேன். ரெடி, இது 2த்தையும் வீடியோவில் காமிச்சிருந்தோம். இதில் வந்து 1 கெடா குட்டி 1 பொட்டைக்குட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து கெடா குட்டியா பொட்டைக்குட்டியான்னு பார்ப்போம். இருடி இருமா. இவன் வந்து கெடா குட்டி தான்ப்பா. இவன் கெடா குட்டி. நான் இவனை பிடிச்சிக்கிட்டு தான் வந்து எங்கடாவன் இப்படி தான் எனக்கு குழப்பம் நடக்குது. எங்கே இன்னொரு பால்காரி எங்கடியே இது இருக்கான் பாருங்க. இதை பிடிச்சிக்கிட்டு தான் இதில் வந்து 2 பால்காரியவும் செக் பண்ணாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது வந்து வேறு ஆட்டோட பிள்ளை. இவன் வந்து கெடா குட்டி. இவனை வந்து இன்னும் காமிக்கல, இதோட அம்மா வந்து இன்னும் காமிக்கல. நம்ம எங்கடியா இன்னும் ஒரு பால்காரி மாரி இருக்கிறது, அதுதான் அவனோட பிள்ளை. ஐயோ, இது இருக்குது பாருங்கள். இதுவும் கெடா குட்டி தான்ப்பா. இங்கே பாருங்க, கெடா குட்டி தான். நான் தான் வந்து காலையில் வந்து மாற்றி சொல்லியிருக்கிறேன், அதில் சொன்னது வந்து சரிதான். இதுவும் கெடா குட்டி தான். அப்புறம் இங்கடா இன்னொன்று கருப்பு பொறுத்திருக்கு பாருங்க. ஐயோ, எனக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுறானோடே. இல்லே இங்கே வாங்கடா. பால்காரி இது 3 தான் அதோட பிள்ளை. இந்த வெள்ளை, இந்த பால்காரி மாதிரி இருக்கிறது, இந்த கருப்பாடு, இது 3 தான் அதோட பிள்ளை. இப்போ இதில் வந்து பால்காரி வந்து கெடா குட்டி தான்ப்பா. நான் தான் வந்து காலையில் சொன்ன வீடியோவில் மாற்றி சொல்லியிருக்கேன். இது வந்து கருப்பாடு வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து பொட்டைக்குட்டி தான். அந்த வெள்ளை இருடா, இதுவும் பொட்டைக்குட்டி தான். நான் தான் வந்து மாற்றி சொல்லியிருக்கேன். காலையில் வந்து மாற்றி சொல்லிட்டேன். எல்லோரும் மன்னிச்சு
இது வந்து கெடாக்குட்டி, பால்காரி மாதிரி இருக்கிறது கெடாக்குட்டி, இவனும் பொட்டைக்குட்டி, அந்த கருப்பாடும் பொட்டைக்குட்டி. சரியா? இதுமாரி சில தப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா எல்லாத்தையும் நானே பார்க்கறதுனால நடக்கலாம். இவங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த தப்பை இப்பயே சரி பண்ணியாச்சு. இல்லைன்னு வச்சிங்களேன், பின்னாடிக்கு நம்ம வீடியோ போட போட ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். ரொம்ப நன்றி தம்பி, ரஞ்சித் தம்பி, ரொம்ப நன்றி. தவறுகளை சுட்டி காமித்ததற்கு மிக்க நன்றி. இப்படி தான் இருக்கணும். எல்லோரும் ஜம்முன்னு படுத்திருக்காங்க. நேற்று எடுத்த தலைவலி எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு 12:30 வரைக்குமே இருந்துச்சு. அதனால் வந்து காலையில் ஏதோ குழப்பத்தை வந்து உண்டு பண்ணிட்டேன் நான் தான். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இவனுங்களுக்காக ஒரு லைக்கை போடுங்க. இந்த சேட்டை குட்டிங்களுக்காக ஒரு லைக்கை போடுங்க. இவனுங்களுக்கு உப்பு கட்டி விடணும், தாது உப்பு கட்டி விடணும். சீக்கிரமாக கட்டி விடணும். அங்கே கட்டிட்டு தான் அறுத்து போட்டு வச்சுருக்கானுங்க. மீதி எல்லா இடத்துலையும் லவ கூட இல்லைப்பா, எல்லாத்தையும் தின்னுட்டானுங்க. அதை மட்டும் அறுத்து போட்டு வச்சுருக்கானுங்க. அதை எடுத்துகிட்டு போனாலும் நம்ம தீவனத்தோடு சேர்த்து ஊற வச்சு கொடுக்கலாம். இப்போ போட்ட குட்டியை வந்து நம்ம குண்டுக்குள்ளார விட்ருக்கோம், அந்த சின்ன குண்டுக்குள்ளார. அது வந்து மேய்ச்சலுக்கு போயிடுச்சு. கால் மாட்டு தாடி போச்சு. இதுக்கு தான் இந்த பெரிய குண்டில் விடணுன்னா கொஞ்சம் கஷ்டம்ப்பா. என்னமோ ரெட்டெல்லாம் பிடிக்கிறானுங்க, என்னன்னு தெரில. ஓகே, நம்ம வீட்டுக்கு போகலாம். தங்க பிள்ளைங்களா படுங்க, தூங்க. அம்மா வர வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. அம்மாலாம் வந்ததுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு 9-10 மணிக்கா அம்மா வந்து ஊட்ட விட்றேன். சரியா? யாரும் பின்னாடி வரக்கூடாது. ஆமாம். ஒரு சின்ன குழப்பத்தை உண்டு பண்ண போவே எம்மா வேலை. ஐயோ, வந்துட்டான்டா. போங்க. போங்க உள்ளார போங்க. அக்கா, நீங்கள் மாற்றி தான் சொல்லியிருக்கீங்க, வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னாப்புல. நானும் போயிட்டு வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் ஏதோ குழப்பத்தை தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து வீடியோ பார்த்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் இப்பயே நானே ஒரு தெளிவுக்கு வந்திருக்கேன். எல்லோரும் விளாட்றானுங்களா? ஒரு நட 24 குட்டி இருந்துச்சு. நம்ம தாலாட்டெல்லாம் 4 குட்டி போட்டிருந்தப்போ 24 குட்டி இருந்துச்சுன்னு நம்ம ஒரு நட வேறு ஒரு யூடியூப் சேனலில் வந்து போட்டிருந்தோம். அப்படி சொல்லிட்டு காமிச்சிருந்தோம் இல்லையா? வேறு ஒரு செல்லுலேருந்து எடுத்து காமிச்சிருந்தோம். இப்போ வந்து அதெல்லாம் வந்து தாண்டுவானுங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எத்தனை குட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 21 குட்டி இருக்குது. இதில் வந்து 21 இத்தனை ஆடு குட்டி போட்டுச்சிங்கிறீங்க. 21 குட்டி தான் இருக்குது அப்படின்னா நிறைய ஆடு தலைச்செய்து ஆடு ஒரு குட்டி தான் போட்டிருக்காங்க. அதனால் மீதிலாம் இப்போ பெரிய ஆடுலாம் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் ஆடு தானே. அதாவது இன்னும் அலமேலு உடுக்கெல்லாம் வந்து இன்னும் குட்டி போடுறதுக்கு நாளாகும். நம்மகிட்ட பெரிய ஆடு வந்து பொறுத்தளவுக்கு வந்து அலாட்டு குட்டி போட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம், நம்ம காமிச்சது வரைக்கும் சொல்லுவோம். தாலாட்டு, அலாட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அலாட்டு வீடியோ இன்னும் காமிக்கல, ஆனால் அலாட்டு குட்டி போட்டுருச்சுன்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தது சிகப்பாடு. இதெல்லாம் வந்து 3வது ஈத்து 2வது ஈத்து ஆடுங்க. ஆமாம், மீதிலாம் வந்து தலைச்சி ஈத்து ஆடுங்கப்பா. அதனால் வந்து குட்டிங்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் இருக்கும். தலைச்சி ஈத்து ஆடுங்கலாம் நிறைய ஆடு குட்டி போட்டுருக்கானுங்க. இன்னும் குட்டி போட வேண்டியவனுங்க இருக்கானுங்க. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. இவங்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்மளும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். எங்கே எடுக்கிறது? ஜாமான் விளக்கணும், துணி துவைக்கணும், வீடு கூட்டணும், மற்ற வேலைகள் இருக்குது. அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்காட்டியும் மணி வந்து 9 ஆகிடும். அடுத்து நான் இவங்களுக்கு நைட் டியூட்டி பார்க்கறதுக்கு வரணும். அப்புறம் ஒரு மணி நேரம் ஆடும். தூங்கிறதுக்கு ஒரு 12 ஆகிடும். எப்படியும் குட்டி போட்டுச்சுன்னா ஒரு 12 ஆகிடும்ப்பா. குட்டி போட்டாலே காலையிலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்குமே வந்து இவனுங்களுக்காக ஒரு 4 மணி நேரம் வந்து ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 1 மணி நேரம் தாண்டிது ஊட்ட விட்றதுக்கு. ஒவ்வொன்றா இறக்கி ஊட்ட விட்டு திரும்பி விளையாட விட்டு சாணி யூரின்லாம் போட்டதுக்கப்புறம் தூக்கி உள்ளார விட 1 மணி நேரம் கரெக்டாக தாண்டிடுது. அது இல்லாமல் எல்லா ஆட்டுக்கும் வந்து பாலை வந்து மீற பாலை வந்து கறந்து விட்றோமா, அதுவும் கொஞ்சம் லேட் ஆகுது. இன்னும் ஒரு 2 நாளைக்கு தான் பால் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா பெரிய குட்டி ஆகிட்டானுங்கன்னா எல்லோரும் குடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ குட்டி போட்டவங்க வந்து சின்ன குண்டில் இருக்கிறதும் கத்துறாங்க.
எல்லாத்துக்கும் இனிமேல் வந்து பேன் மருந்து வச்சு விட்டே ஆகணும். எல்லாம் சொரிஞ்சிக்கிறாங்க பாருங்கள். பேன் மருந்து வச்சு விடணும். அடுத்தது ஏதாச்சும் டானிக் வாங்கி போடணும். சத்து டானிக்கு அது மாதிரி வாங்கி போடணும். ஊசி போடணும். இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிடி வந்து இன்ஜெக்ஷன் வந்து போடணும். அது வந்து இப்போ ஆடு குட்டி போட்ட வந்து 2-3 நாள்லேயே போடுவாங்க. நம்ம இன்னும் போட ஆரம்பிக்கல. நிறைய வேலை பெண்டிங்கில் இருக்குது. இனிமேல் தான் நிறைய வேலையே இருக்குது. இது வரைக்கும் கூட வேலை வந்து அந்த அளவுக்கு இல்லை. இனிமேல் தான் வந்து நிறைய வேலை இருக்குது. ஆட்டுக்கு வந்து இனிமேல் வந்து அடுத்த செனை பிடிக்கிறதுக்காட்டியும் வந்து நம்ம கீரிப்பூச்சி மருந்து கொடுக்கணும். எப்பயுமே வந்து செனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கீரிப்பூச்சி மருந்து கொடுத்தோம்னா செனை பிடிக்கும் போது இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போடும். போர்டாகவும் இருக்கும் குட்டிங்க. அப்புறம் இதுங்களுக்கு பெண் மருந்து வச்சு விடணும். கீரிப்பூச்சி மருந்து போட்டதுக்கப்புறம் அதுங்களுக்கு லிவர் டானிக் போடணும். அதுங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறது. அப்புறம் இவனுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆனதும் நம்ம வந்து பொன்னடை புண்ணாக்கு தண்ணியெலாம் கொடுத்தோம் இல்லையா, கஞ்சி தண்ணி புண்ணாக்கு தண்ணியெலாம் பாட்டிலில் போட்டு அதுமாரி புண்ணாக்கு தண்ணி கஞ்சி தண்ணியெல்லாம் போடணும். பார்ப்போம். ஓகேப்பா, நம்ம வேறு ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து நம்ம அலாட்டு குட்டி போட்ட வீடியோ கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து அலாட்டுக்காக வெயிட்டிங். நாளைக்கு கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் காலையிலேயே கொடுத்துட்றேன். அது வந்து சொல்லக்கூடாது, சொன்னாலே நமக்கு வந்து ஆக மாட்டேங்குது. அதனால் கண்டிப்பாக வந்து பார்ப்போம். இயற்கை வந்து ஒத்து கொடுக்கணும் இல்லையா, நமக்கு உடம்பு சரி இருக்கணும், மற்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், வெளியிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம செயல்பட முடியுது. அதனால் நாளைக்கு வந்து பார்க்கலாம்.